Hi guys, Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து ஷிஃபா பேசுகிறேன். இன்றைக்கி த மோஸ்ட் ஃபேமஸ் சிக்கன் ரெசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபியோட நேம் பள்ளிப்பாளையம் சிக்கன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோலாம் சும்மா தான் அவங்க நோட்டிஃபிகேஷனை காட்டும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ நம்ம பார்த்துக்கலாம். சிக்கன், தேங்காய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய், சோம்பு. அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வச்சிருக்கிற சோம்பை போட்டுக்கலாம். சோம்பு நல்லா வெடிச்சதும் நம்ம வச்சிருக்கிற காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ரொம்ப கருவிடக்கூடாது. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கிற இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை போட்டு இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம அதை மூடி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கறி ஒரு வேக்காடு வெந்த உடனே நம்ம வச்சிருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கறியும் தேங்காயும் ஒன்றா வெந்து வரும். இப்போ நம்ம அதை மூடிக்கலாம். கறியும் தேங்காயும் நல்லா வெந்து வரட்டும். நம்ம கறி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போ கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலையை போட்டதும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கறி ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்தது. நிஜமாகவே இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக தாங்க இருந்தது. இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற வீடியோவை நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்.
இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் எனக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.